இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சிம்பிளான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து திருவாதிரை அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு களி தான் எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த களியை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தை இந்த மாதிரி உடச்சி பாகு காய்ச்சி வச்சுக்க போறேன். பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெள்ளம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில கரையணும். ஸோ அப்போதான் வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால நம்ம வடிகட்டி பாகாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து வெள்ளைப்பாகு ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் பாகாக காய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை போட்டு அதை நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா பொரியணுங்க அரிசி, நல்லா வாசமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அப்புறம் ரவாவை விட கொஞ்சம் குட்டியாக வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. இது வந்து நம்ம இன்னைக்கு காய்ச்சின வெள்ளைப்பாகு, இதையும் வந்து நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ 1 டம்ளர் நான் வந்து அரிசி போட்டேன்ல, அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து 1க்கு 4 வச்சிங்கன்னா தான் நல்ல சாஃப்டாக இருக்கும் களி, உங்களுக்கு வந்து வேகாமலாம் இருக்காது. அதோட இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்புனா வந்து ஒரு பிஞ்ச் இல்லைனா 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். ஸோ வந்து கட்டி விழாமல் ஃபர்ஸ்டே வந்து நம்ம கிண்டிடணுங்க. அதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது. நம்ம தண்ணியை ஊற்றின உடனேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சிருக்கிற அந்த அரிசியை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விடுங்க. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டுக்காக நான் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறேன். இது வந்து என்ன அளவு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களோட அந்த பாகோட தன்மையை பொறுத்தது. சில பேர் கட்டியாக வச்சுருப்பாங்க பாகு, நல்லா திக்காக அந்த தேன் மாதிரி. அவங்க வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தாலே போதும். கொஞ்சம் நான் தண்ணியாக வச்சுருக்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து அந்த வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணுங்க. வெள்ளத்தில் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த வாசம் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அரிசியோட சேர்றப்ப அது போயிடும். கொஞ்சம் வந்து நீங்கள் தூக்கலாகவே இனிப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து தேங்காய் சேர்ப்போம். ஸோ தேங்காயும் கொஞ்சம் இனிப்பை இழுத்துக்கும். ஸோ கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கலாக போட்டுட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வெள்ளத்தோட அந்த அரிசி வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இப்படியே வந்து ஒரு நிமிஷம் நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து வாசத்துக்காக நான் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த களி வந்து ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். 1 டம்ளர் நம்ம அரிசி போட்டதுக்கு நான் 1 மூடி தேங்காவை அப்படியே துருவி போட்டிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணப்ப எனக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரிஞ்சுது. தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டப்ப கரெக்டாக இருந்தது இனிப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். திருவாதிரை அப்படின்னா அந்த களி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்க வந்து எந்த மெத்தடில் செய்கிறாங்க அப்படின்னு தெரியல, இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன முந்திரி பருப்பு இல்லை என்ன இருக்கோ அதை வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து போட்டுட்டோம்னா அதுவும் வந்து வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சூப்பரான களி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.